வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. சூர்யாவோட கரியர்லயே ரொம்பவே பிரம்மாண்டமா பெரிய பட்ஜெட்ல உருவாயிட்டு இருக்க படம் தான் வந்து கங்குவா. ஆனா இந்த படத்துல சூர்யா நடிக்கிறதுக்கு கமிட் ஆனதுக்கு முக்கிய காரணமே அவரோட பேராசை தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல கங்குவா படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3D டெக்னாலஜில ரொம்பவே பிரம்மாண்டமா சூர்யாவோட கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படமா, அதாவது 300 கோடி தான் வந்து இந்த கங்குவா படத்தோட பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து சூர்யா கூட திஷா பத்தானி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாபி தியால் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே இருக்காங்க. ஒரு பீரியாடிக் மூவியாவும் அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபியூச்சர் மூவியாவும் வந்து இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கங்குவா படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல வந்து சூர்யா நடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி செய்யார் பாலு வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, சூர்யாவுக்கு வந்து ரொம்பவே பேராசை, அதனாலதான் இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல வந்து நடிக்கிறாரு. இப்படி ஒரு பேன் இந்தியா மூவி மாதிரி ஒரு படத்துல நடிச்சோம், பெரிய பட்ஜெட் மூவில நடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்றனாலதான் இந்த மாதிரி இந்த படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா. ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, அவர் ரொம்ப பேராசை புடிச்சு இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு மார்க்கெட்டே இல்லைன்னா சொல்றீங்க, ஆனா அவரோட ஜெய்பீம் படமும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரரை போற்று இந்த படம் எல்லாம் டைரக்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அப்படிலாம் நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த நல்ல ரீச்சை கொடுப்பாரு. இந்த கங்குவா படம் அவரோட கரியர்ல பெரிய பட்ஜெட் படமா மட்டும் இல்லாம அவர் கரியர் பிரேக் த்ரூ மூவியா வந்து இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.